அடைக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததை ஒரு நாள் அடைக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழியும். என்னை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா. நிரம்பி வழிகிற பாத்திரம். இந்த வழிகிறதுல என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு போய் சேரும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக வந்த ஜனங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் விளைவா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு, என் சபை ஆசீர்வதிக்கப்பட்டு, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு, என் மூலமாய் அநேக சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பாத்திரத்திலிருந்து வழியணும். சொல்லுங்க, உங்க பாத்திரத்திலிருந்து வழியும். நிறைய பேர் எனக்கு குறை இருக்குன்றீங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. நீங்க தாழ்ச்சி அடைஞ்சீங்கன்னா கர்த்தராலலாம் கிடையாது, அது உங்களால தான். உங்களுடைய பிளான் சரியில்லை, உங்களுடைய கணக்கு சரியில்லை, வருமானங்களை சரியாக என்ன சொல்லுவாங்க, ஹேண்டில் பண்ண தெரியல உங்களுக்கு. வருமானங்களை கரெக்டா உங்களால ஹேண்டில் பண்ண தெரியாதனால இஷ்டத்துக்கு போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு பணம் வந்தோடனே தேவனிடத்துல இதை என்ன செய்யணும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா, ஏன்னா அவருடைய பணம் இது, ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வருகிறது. அவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். ஏன்னா நீங்க ஆடு, அவர் மேய்ப்பர். அல்லேலூயா. நீங்க ஆடு, அவரு மேய்ப்பர். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னா எனக்குள்ள சுயம் எழும்பி பிளான் எல்லாம் தப்பா போட்டுருது. பிளான் எல்லாம் தப்பா போட்டு குறைவோடு வாழக்கூடிய மனசை பழகிக்கிட்டோம். எதை வேணாலும் ஒத்துக்குங்க, குறைவுல வாழ்றத கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறவங்க சொல்லாதீங்க. கர்த்தர் அப்படி வச்சுக்கிறது கிடையாது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு அர்த்தம்.